அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல் செய்தியில என்ன கொடுத்திருக்காங்கன்னா, வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் உத்தரப்பிரதேசத்தில் முதலிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சராசரி வயசுக்குன்னு ஏத்த வளர்ச்சியும் எடையும் இருக்கணும். அந்த மாதிரி இல்லாத குழந்தைகளை என்ன சொல்றாங்க, வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், ஸ்டண்டட் growth. ஓகேங்களா, அதுதான் இங்க சொல்ல வராங்க. சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இருக்கு. அதுல 63 மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைகளுடைய வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு. அந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய 100% குழந்தைகள்ல 50%க்கும் அதிகமான குழந்தைகள் மத்தியில் என்ன இருக்குன்னா, வளர்ச்சி குன்றிய குன்றிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்க செய்யுது. இந்த 63 மாவட்டங்கள்ல அதிக மாவட்டம் எங்க இருக்குன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 34 மாவட்டங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்துல தான் இருக்கு. அதைத் தொடர்ந்து மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், அசாம் போன்ற மாநிலங்கள் எல்லாமே இருக்காங்க. இந்த மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா, ஆஹ் குழந்தைகளுடைய வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிறத ஒரு தரவா நமக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்த செய்தியில பாத்தீங்கன்னா, இங்கிலாந்துடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சமீபத்துல நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இங்கிலாந்து போயிருப்பாரு. அங்க பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருப்பாரு. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னா என்னன்னா, நமக்கு ஒரு 2 நாடுகள் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னா, அந்த நாடுகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய வர்த்தகம் அப்படிங்கிறது அதிகமாகும். அந்த வரி சலுகைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். முதலீடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கப்படும். சரிங்களா, அதுதான் இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது. சமீபத்துல இந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை நம்ம பிரிட்டனோட போய் ஒப்பந்தம் போட்டிருக்கோம். சரிங்களா, இதனால என்ன ஆகுதுன்னா, இங்கிலாந்துல இருந்து வரக்கூடிய 90% பொருட்களுக்கு இந்தியா வரிய முழுமையாக குறைக்க போறாங்க. சரிங்களா, அதே மாதிரி இங்கிலாந்து பொருட்களுக்கு இந்தியா விதிக்கக்கூடிய சராசரி வரி அப்படிங்கிறது 15% இருக்கு. இப்ப அது 3% குறைய போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்கிலாந்துல இருந்து வரக்கூடிய பொருட்களுடைய விலை இந்தியாவுல கம்மியாகும். ஏன்னா வரியை குறைக்கிறாங்க, அதனால பொருட்களுடைய விலையும் கம்மியாகுது. ஓகேங்களா, இப்ப உதாரணத்துக்கு இங்கிலாந்துல இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய கார்களுக்கான சுங்கவரி 110% இருந்து 10% குறையும். அப்படிங்கிறப்ப அதனுடைய விலையும் வந்து இந்தியாவோட சந்தையில குறையும். இங்கிலாந்துல இருந்து வரக்கூடிய புகழ்பெற்ற ஸ்காட்ச் விஸ்கி, ஜின் போன்ற மதுபானங்களுடைய வரி 150%-இருந்து 40% குறைக்க போடுறாங்க. மருத்துவ உபகரணங்கள், மருத்துவ பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வரி அப்படிங்கிறது கம்மியாக போகுது. அதே மாதிரி சாக்லேட், பிஸ்கட் ஆகியவற்றினுடைய விலையும் கம்மியாக போகுது. உணவுப் பொருட்கள் மீதான வரி அப்படிங்கிறது 15-இருந்து 3% குறைய போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு என்ன பயன்? பிரிட்டன் பொருட்களுக்கு வரி கம்மியாகுது. அதே மாதிரி இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு போகக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே 99% வரி குறைப்பு அப்படிங்கிறது ஏற்பட போகுது. சரிங்களா, இதனால என்ன ஆகுதுன்னா, இந்தியாவோட பொருட்களுக்கு பிரிட்டன் சந்தையில அதிகமான இந்திய பொருட்களை வந்து நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி இங்க இருந்து நிறைய சர்வீசஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்தியர்களுக்கு வந்து அதிக முதலீடு வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் கிடைக்க இருக்கு. சரிங்களா, வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இரு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய வர்த்தகத்தை இன்னும் எளிமைப்படுத்துவதற்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா, மின்னணு முறையிலான வர்த்தகத்தை வந்து செய்யறதுக்கான ஒப்பந்தங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஒரு காலகட்டத்துல வெள்ளையனே வெளியேறு, சுதேசி பொருட்களுக்கு முன்னுரிமை, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அட்வொகேட் பண்ணி இருந்திருப்போம். ஆனா மாறி வரக்கூடிய உலகச் சூழல், பதற்றமான உலகச் சூழ்நிலை காரணமாக வர்த்தகம் அப்படிங்கிறது நிறைய பாதிக்கப்பட்டுட்டே இருக்கு. அதனால ஒரு குளோபல் இம்பாக்ட் இருந்தாலுமே, குளோபல் ஜியோபொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நிறைய இருந்தாலுமே, வர்த்தகம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம அதிகமா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கறத தனித்தனியா நாடுகளோட நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நாடுகளோட இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கறத போட்டிருக்கோம். ஆஸ்திரேலியா, யுஏஇ, கத்தார், ஸ்ரீலங்கா, மாலத்தீவுகள், இப்ப பிரிட்டன், இஎஃப்டிஏ அப்படிங்கிற ஒரு யூரோப்பியன் அமைப்போட போட்டிருக்கோம். இந்த மாதிரி பல்வேறு நாடுகளோட போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம கனடா, அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளோட வரக்கூடிய மாதங்கள்ல நம்ம இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கறத கையெழுத்திட இருக்கும். சரிங்களா, சோ இந்த மாதிரியான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமா ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் என்ன நடந்தாலுமே வர்த்தகம் பாதிக்காத அளவுல இந்தியா என்ஷூர் பண்றாங்க. சோ அதுதான் நம்ம இங்க பார்த்திருக்கோம். சரியா, சோ இன்னைக்கு 2 முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.